ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஈஸியான முறையில் மீன் குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸில் புளி ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். 3 வெங்காயம், 4 தக்காளி, கொத்தமல்லி, 1 பூண்டு போட்டு நல்லா அரைச்சிக்கிறேன். அப்புறம் நம்ம கரைச்சி வச்ச அந்த புளி தண்ணியில் நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம காரம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் சேர்த்துக்கிறேன். உப்பு, வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. கரைச்சி விட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், மிளகு, கருவேப்பிலை, 1/4 ஸ்பூன் வெந்தயத்தூள் போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டு நம்ம கரைச்சி வச்சு அந்த தண்ணி எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மூடி போட்டுருங்க. மூடி போட்டு கொதிக்கிட்டோம். நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். லாஸ்ட்டாக ஒரு 3 நிமிஷம் ஸ்லோவில் வச்சிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அப்புறம் நம்ம திறந்துட்டு மீன் சேர்த்துக்கலாம். ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்